எனது பெயர் தி. சத்தியமூர்த்தி. நாகப்பட்டினம் மாவட்டம் திருமருகல் என்ற பகுதியில் தான் வசித்து வருகிறேன். கடந்த 20 வருடங்களாக நான் இயற்கை விவசாயம் செய்து வருகின்றேன். இயற்கை வேளாண் விஞ்ஞானி கோ. நம்மாழ்வார் மற்றும் நெல் ஜெயராமன் அவர்களுடன் பயணித்தவர்களில் நானும் ஒருவன். நான் புதிதா என் அறிவுபூர்வமாக சிந்திச்சு ஒரு கரைசல் ஒன்று கண்டுபிடிச்சிருக்கேன். அந்த கரைசலுக்கு உயிர் கரைசல் என பெயர் வச்சிருக்கேன். இந்த உயிர் கரைசலில் பேரூட்ட நுண்ணூட்ட சத்துக்கள்லாம் மிக அபரிதமாக இருக்கிறதா நம்ம கோவை கோவையில் இருக்கக்கூடிய நம்மாழ்வார் ரிசர்ச் சென்டரில் எனக்கு அதை நான் அனுப்பி வச்சு அதோடைய ரிசல்ட்லாம் வாங்கியிருக்கேன். ஃபஸ்ட்டு இது ஒரு சாதாரண ஒரு பாமரன் எளிமையான முறையில் செய்யக்கூடியது தான் இந்த உயிர் கரைசல். இது முக்கியமாக தேவை கோமியம் 10 லிட்டர், சாணம் 10 கிலோ, 2 முட்டை, அவ்வளோதான். இப்போ அதை தயார் பண்ணுறத சொல்கிறேன். முதல்ல கோமியம் 10 லிட்டரை ஊற்றிட்டு அதில் இந்த 2 முட்டையை உடச்சி ஊற்றணும். அந்த முட்டை ஓடுகளும் அதுக்குள்ளே போட்டுடணும். அதுக்கு முக்கிய காரணம் அந்த முட்டை ஓட்டில் தான் கால்சியம் இருக்குது, பாஸ்பரஸ் இருக்குது, பொட்டாசும் அதிகமாக இருக்குது. அதனால தான் அந்த முட்டை அதில் உடச்சி போட சொல்கிறது. அதற்கு பிறகு சிறு சிறிதாக அந்த 10 கிலோ சாணத்தையும் கலந்துடணும். கலந்து நல்லா குச்சியால் நல்லா கலக்கி விடணும். இதை நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு 6 நாட்களுக்கு இதை தினமும் ஒரு தடவை கலக்கி விட்டால் கூட போதும். 7ஆம் நாள் நீங்கள் உயிர் கரைசல் பயன்படுத்துவதற்கு தயார். இதை நீங்கள் நிலத்துக்கு விடுறதா இருந்தால் 20 லிட்டர் தான் நான் சொல்லியிருக்கேன். சில விவசாயிகள் என்ன செய்கிறாங்கன்னா 30 லிட்டர் வரைக்கும் பயன்படுத்துகிறாங்க. கீழே கொடுக்குறாங்க. கீழே முதல்ல கொடுத்துட்டு அதை நல்லா ஓட்டிட்டு அதுக்கப்புறம் நடவு போட்டால் இன்னும் சிறப்பாக இருக்கும். இது மேலும் தெளிப்பதற்கு இது ஒரு அருமையான கரைசல். 1 லிட்டர் கரைசலுக்கு 20 லிட்டர் தண்ணி கலந்து அதை நல்லா வடிகட்டிட்டு அதுக்கப்புறம் கைத்தெளிப்பானா கொண்டு தெளிச்சிங்கன்னா நல்லா, அதாவது ஒரு 2-3 நாட்கள் உள்ள பச்சை கிடைக்கும். என்ன காரணம்னா என்னதில் உள்ள பேரூட்டு சத்துக்களான நைட்ரஜன், பாஸ்பரஸ், பொட்டாஸ் இதெல்லாம் அபரிதமாக இருக்குது. நைட்ரஜன் கிட்டத்தட்ட 0.63 இருக்குது. அதனால் இந்த இது உடனடியாக உங்களுக்கு பச்சை பிடிக்கும். அந்த பச்சை கடைசி வரைக்கும் நீடித்து இருக்கும். சில விவசாயிகள் ஒரு தடவையும் அடிச்சிருக்காங்க, 2 தடவை அடிச்சிருக்காங்க. அவ்வளோதான், அதோட அது போதும் அந்த இதுக்கு. இது அடுத்து பாஸ்பரஸும் நிறைய இருக்குது. 0.51 வரைக்கும் இருக்குது. இன்னொன்று, இதில் பொட்டாசு ரொம்ப அபரிதமாக இருக்கிற காரணத்தினால இது சாயும் தன்மை மிக மிக குறைவு. இதோட ஆர்என் ரேஷியோன்னு சொல்லுவாங்க, அதாவது சிஎன் சொல்லுவாங்க. சிஎன் ரேஷியோங்கிறது கார்பன் நைட்ரஜன் ரேஷியோ. இது 9:1. இது அதிகமாக இருக்கிற காரணத்தினால பூக்கள் நிறைய பூக்கும். அந்த பூக்கள்லாம் உதிராது, பிஞ்சு வைக்கும். பிஞ்சுகள் எல்லாம் காய் கனிகளாக உருவாக்கம் பெறும். அதனால் இந்த கரைசலை நீங்கள் உபயோகப்படுத்தலாம்.